எங்கடா ரெண்டு பல்ல காணோம்? எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். என் பேர் தருண் சஞ்சய். தருண் சஞ்சய். இவனுக்கு மட்டும் என்ன ஸ்மோக்கா சவுக்கா என்னமோ பேர் வச்சிருக்கல? என்னது? கார்த்திகேயன். கார்த்திக் மாதிரி சண்முகத்தை சண்முக் ஆக்கிட்டோம். சண்முகத்தை ஸ்மோக் அப்படின்னு மாத்திட்டீங்க ஸ்டைலா. எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு வந்திருக்கீங்க அவனை? ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அந்த மாதிரி வந்து சூப்பர் ஹீரோவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரை. அவர் நார்மல் ஸ்டோரி எல்லாம் கேட்க மாட்டாரு. ஏதாவது ஒரு பஸ் ஸ்பீடா போனோம், அதுல இருக்க மக்கள் எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தணும். இவர் ஓடி போய் காப்பாத்தணும். இவர் ஸ்பைடர்மேன் மாதிரி வேகமா போய் கம்பிட்டு பஸ் நிறுத்தி மக்கள் எல்லாம் காப்பாத்திடுவாரு. சரி சரி வினய், இந்த நாலு ஒரு லைட் இருக்கு பாத்தியா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி நிக்குதுடா. உன்னுடைய பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரே கொண்டா பாப்போம். Move my hand and move the sun is the depth of the physics. தலைவர் திமிங்கலம் தானோ. ஆமா நேரே வந்துருச்சு. ஏய் என்னடா புத்தலாட்டது? தம்பி, உங்க தம்பி வினய் கிட்ட வேற என்ன சூப்பர் பவர்லாம் இருக்கு? வெப்பையெல்லாம் விருவான் நிஜமாவே. ஓ, வளைய விடுவானா? தம்பி நீ ஒன்று பண்றா, உன் கையை நீட்டி வளைய விட்டு அந்த மைக்கை ஏன்ட வாங்கி கொடுறா. மைக்கு தானடா கொண்டு வர சொன்ன, இவனையும் சேர்த்தே கொண்டு வந்தியா? ஏய் என்னையா பெரிய மாஸ் ஹீரோ ஒரு பாம்பு இருக்க? வெறும் மைக்கு மட்டும் தாங்க கேட்டேன். இவன் போட்ட அந்த அந்த வெப்பில் வந்து அவனையே இழுத்து கொண்டு ஏன்ட கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான் பத்தியா? சரி, இப்போ இன்னொரு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு. அப்படியே உன்னுடைய வெப்பை யூஸ் பண்ணி உங்கள் அப்பா சட்டையை மட்டும் கழட்டி தரியா? ஐயோ, அவர் கழட்ட முடியலையே. அவ்வளோ வெப்பு முடிஞ்சு போச்சு. நம்ம நாளைக்கு வந்து அதை பார்த்துக்குறோம். இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, இந்த மைக்கை அப்படியே உன்னுடைய வெப்பை யூஸ் பண்ணி உன் அண்ணன்ட்ட கொடுத்துருவியா? ரெடி? இல்லடா, புயல் வேகத்தில் வந்தா புயல் வேகத்தில் போயிட்டான். பெரிய கில்லாடியா இருப்பான். கயத்திடுங்க அவனுக்கு, கயத்திடுங்க. ஓ, சூப்பர்மேன் குழந்தையா இருக்கும்போது சின்ன சிம்பிளை எங்க கொண்டு போட்டிருக்கானோ பாரு. எவ்வளவு சேட்டையை பாரு. ஏன்னா குழந்தையா இருக்கும்போது கூட உனக்கு விபூதியும் குங்குமம் வச்சு விட்டாங்களா? மண்டைய மாத்த மறந்துட்டியா? இது யாரா சூப்பர்மேனா? ஸ்பைடர்மேன் தான் பறப்பா. சூப்பர்மேன் எப்படி பறப்பா? ஓ, இப்படியே பறப்பானா? ஆமா, ஸ்பைடர்மேன் வந்து வேற மாதிரி பறப்பான், சூப்பர்மேன் வந்து இப்படியே பறப்பான். அப்படிதானே? டேய், கடைசியில் எல்லா கெட்டப்பும் போட்டியடா. அந்த மண்டை மேல இருக்க கொண்டையே இந்த விபூதியே அழிக்க மறந்துட்டியடா. இந்த பாரு தம்பி, அவெஞ்சர்ஸ்ல நீங்க ஒரு ஆளா? அடப்பாவி, இது தெரியாமல இங்க கூட்டு வந்து உட்கார வச்சுட்டோம். இந்த உன் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குதே, அந்த பொண்ணு யாரு? பொண்ணு எங்க பக்கத்து தெருல இருக்கு. அந்த பின்னாடி ஒரு பையன் முறைச்சிட்டு நிக்கான், அவன் பின்பக்க தெருவில் இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஒரு சாமியார் இருக்காரு, அவரு வந்து ஏத்தாப்புல ஆசிரமத்தில் இருக்காரு. அப்படிதானே? மொத்தத்துல இவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். சனி நேரம் ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது படம் பார்க்க மொத்தமா போவாங்க. அப்படி போயிட்டு பீச்சில் வெறுத்த போட்டாதான் இது. அப்படிதானே? குழந்தைங்களுக்கு வந்து மேஜிக் சொல்லி தர போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், புக் இருக்குது. இந்த புக்கை ஓப்பன் பண்ணுறோம், எம்டியாக இருக்கும். ஸோ இப்போ இவர் தான் மேஜிக் பண்ண போகிறாரு. கையை நீட்டிக்கோங்க, அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 3. எஸ், மேஜிக் நடந்துருச்சு. ஸோ திஸ் டைம் எல்லாமே வந்து கலர் ஆகிடும். என்கிட்ட வந்து ஒரு சில்க் இருக்குது, இதை பிடிச்சிக்கோங்க. சில்க் இருக்குது. இதுக்கு பேர் சில்கா? ஆமாம், இதுக்கு பேரு சிலுக்குயா, சிலுக்கு. ஓகே, அதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நான் கேட்கும் போது தந்தா போதும். பாக்கெட்டில் வச்சிட்டிங்களா? வச்சுட்டேன்பா. ஓகே, ஃபைன். இப்போ என்கிட்ட வந்து ஒரே ஒரு சின்ன காயின் இருக்குது. இதை பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், ஒரு காயின் இருக்கு. எவ்வளவு இது? 10 ரூபாயா 20 ரூபாயா? இல்லை, இது அமெரிக்கன் யூஎஸ். இது அமெரிக்கன், அப்போ நமக்கு தெரியாது தம்பி. ரைட், ஓகே. இங்கே பாருங்கள், இந்த காயின் இங்கே இருக்கா? இது மறைஞ்சு இப்போ உங்ககிட்ட வரப்போகுது. என்கிட்டயா? ஆமாம், இது நல்லா பாருங்கள். காயின் இங்கே தான் இருக்கும். இங்கே வச்சதுக்கப்புறம் ஊதி சொடக்கு போடுறோம், காணா போயிடும். என் 2 கையிலையும் இருக்காது காயின். இங்கேருந்து ஜம்ப் ஆகி உங்ககிட்ட ஃபேஸ் கிட்ட ஸ்ட்ரைட் இப்படி ஃபேஸ்லேருந்து மூக்கிலேருந்து டங் ட்ராப் பண்ணோன்னா வெளில வந்து விழுந்துடும். இந்த காயினை எடுத்து இங்கே பாருங்கள், இவர்கிட்ட தூக்கி போட்டோம். தம்பி உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். இப்போ அங்கெல்லாம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் காதுக்கு பின்னாலேருந்து இந்த காயின் வச்சுருப்பாரு. கை நீட்டிக்கோங்க, உங்கள் கை இப்படி. இவங்க கையில் இந்த காயினை கொடுத்துருவோம். டைட்டாக முடிக்கோங்க, ஊதுங்க கையை. அவ்வளோதான். ஊதுனாங்கன்னா ஃபுல்லாக எஸ் காணா போனோன்னா. இப்போ இவங்க கிட்ட எங்கேயோ போயிடுச்சு. இவர் சோகமாக உட்காந்துருக்காருல்ல, இந்த இவர்கிட்ட தான். இவர் காதுலேருந்து அப்படியே எடுத்துடலாம். சூப்பர். சார், நீங்கள் உங்கள் இடது கை நீட்டுங்க. இடது கை இப்படி வச்சுக்கோங்க.
2 கை வச்சுடுவா அம்மா தாயே. இல்லை அது தப்பு. வேண்டாமா? ஆமாம் சரி ஓகே நீங்கள் வாங்க சார். கமான். ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. சொல்லுங்கள். ஓகே இப்போ என்னன்னா 2 கை நீட்டிக்கோங்க. உங்கள் 2 கை. இப்போ இவர் 2 கையிலையும் எதுவும் இல்லை பார்த்துக்கோங்க. ஆமாம். எதா இருக்கா உங்கள் கையில்? ரேகை இருக்கு. கையிலேயே ரேகை இருக்குது பார்த்துக்கோங்க. வச்சு டைட்டாக மூடிக்கும். டைட்டாக மூடினதுக்கு அப்புறமேட்டு எதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்கள் கைக்குள்ள இப்போ ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே வாட்ச் திஸ். இதை ஊதுங்க. பூ. ஊதணும். ஊதணுமா? ஊதிட்டிங்கன்னா போதும். சின்னதாகிடுச்சு தெரியுதா? கையில் வச்சு டைட்டாக மூடிக்கோங்க. தூக்கி போடணும். இங்கே போயிடுச்சு. இங்கே பாருங்க இங்கே வருது. அவர்கிட்ட லேண்ட் ஆயிடுச்சு. அப்படியே நோந்து நிற்போம். அவர் வாட்ச் கடியில் இப்போ போய் உட்காந்துருச்சு. கையை திருப்புங்க. அப்படியே கையை திருப்புங்க. திருப்பி லுக் அட் ஒரு வாட்ச். வாட்ச்க்குள்ளே இருக்குங்களா? அதை வெளில எடுத்து எல்லாத்தையும் காட்டுங்க. நீங்கள் பண்ணி பார்க்குறீங்களா? இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க காதில் வந்து ஆக்சுவலாக ஒரு பால் இருக்கும். பார்த்தீங்களா? சரியாக பார்க்கல தானே? ஏன் தெரியுமா? 2 பால் வச்சுருக்காங்க காதில். உங்கள் 2 கை நீட்டிக்கோங்க. 2 கையும் டைட்டாக முடிக்கோங்க. 1லேருந்து 20க்குள்ள ஒரு பெரிய நம்பரை நினச்சிக்கோங்க. சொல்லக்கூடாது 9 தவிர. நீங்களும் உங்கள் கையை முடிக்கோங்க. ஒரு கை காயின் என்னோடது. ஓகே தெளிவாக இருக்காமியா. ஆமாம். ஸோ இப்போ இங்கே வந்து நிற்கோங்க. மந்திரம் என்னன்னா நம்ம 3 பேருமே சேர்ந்து ஜிகி ஜிகி ஜிக் அப்படின்னு செய்ய போகிறோம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஜிகி 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 ஜிக். ஒன் மோர் டைம். ஜிகி 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 ஜிக். நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன ரெடி? ஜிகு 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 ஜிகு. இதை ஊதுங்க. ஊதிட்டீங்கன்னா பால் காணா போயிடுச்சு. இப்போ உங்கள் கைக்குள்ள ஒரு பால் தான் இருந்தது. இப்போ திறந்து பாருங்கள் 2 இருக்கும். ஓப்பன் இட். எஸ் gift கொடுக்குறோன்னு சொன்னோம்ல. gift கொடுப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபோன் இது. ஆமாம் பார்த்து பத்திரமா. சிரிக்காதீங்க. உங்கள் வாட்ச் இங்கே இருக்குது. இது வேறயா? எல்லாத்தையும் கழட்டிடுவோம். நல்ல வேலை. அதெல்லாம் இருக்கு. எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? ஓகே தேங்க்யூ சார். நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். அவங்களுக்கு நல்லா ஒரு கிளாப் பண்ணிடலாம். தம்பி ஒன்றும் இல்லை தம்பி. அவன் அவ்வளோ ஒரு அந்த வாட்ச் இருக்கு பார்த்தியா? ஆமாம். அந்த வாட்சை மட்டும் உன் பைக்கில் கொண்டு வந்தேன் பார்ப்போம். தம்பி வாங்க. நீங்கள் இறங்கி வாங்க. இறங்கி வாங்க வாங்க. சூப்பர். வாட்ஸ் யுவர் நேம்? உங்கள் பேர் என்ன? பர்வேஸ். பர்வேஸ். இங்கே வாங்க. இங்கே நின்னுக்கோங்க. பேர் என்ன ஒழுங்கா கேளு. பேர் என்ன? பர்வேஸ். பர்வேஸ். கேளு. பர்வேஸ். பர்வேஸ் தானே? ஐயோ ஐயோ பாத்தியா டென்ஷன் ஆகும் பார்த்தியா? ஏன்ப்பா டென்ஷன் ஆகுது? ஏப்பா நான் 1 மணி நேரமா இப்படி தான்ப்பா டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். இப்போ இந்த முட்டையை வந்து இவர் மறைய வைக்க போறாரு. யாரு? இந்த தம்பி பர்வேஸ். பர்வேஸ் கிடையாப்பா. அவன் பேர் சர்வேஸ்ப்பா. சர்வேஸா? ஓகே சர்வேஸ். காட்டுங்க. காட்டிக்கோங்க. வாய் முடிங்க. முடிங்க. நல்லா இருக்கா? சூப்பர். நல்ல பையன். இப்போ என்னன்னா முட்டையை வேற இடத்துலேருந்து எடுக்க போகிறோம். ரெடி 1 2 3 உட்காருங்க. உட்காந்துட்டீங்கன்னா போதும். பின்னாடி வழியா டேய் முட்டை போட்டாரு. இந்த முட்டைக்கிலேருந்து ஒரு 10 மாசத்துல வந்து ஒரு குட்டி சர்வேஸ் வருவோம் பாருங்க.